ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையன் அவங்க அப்பாட்ட போய், "அப்பா எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு கார் வாங்கி தாங்கப்பான்னு" கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, "அப்பாவுக்கு இன்னும் ஒழுங்கா வேலை இல்லைடா. நல்ல வேலை கிடைக்கட்டும், சம்பளம் வரட்டும், அப்பா உனக்கு நீ கேட்கறத வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி மகன் போயிட்டான். 2 நாள் கழிச்சு திரும்ப வரான். "அப்பா வேலை கிடைச்சிருச்சா? சம்பளம் வந்துருச்சா? எனக்கு கார் எப்போ வாங்கி தருவான்ட்டு." "இல்லடா இன்னும் வேலை கிடைக்கலடா." இப்படியே தொடர்ந்து நடக்குது. ஒரு 5, 10 நாள் போயிருச்சு. அப்பா இதே கதையை சொல்லவும் மகனுக்கு எரிச்சல் வந்து, "ஏப்பா உனக்கு மட்டும் வேலை கிடைக்கல? எதித்த வீட்டில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நல்ல வேலை பார்க்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்க. அவங்க பிள்ளைலாம் நல்ல வசதியாக இருக்கிறாங்க. நீ மட்டும் ஏப்பா கிடைக்கல?" அப்படின்ட்டு. அப்போ அப்பா சொல்கிறாரு, "அவங்களாம் நல்லா படிச்சிருக்காங்கடா தம்பி. அதனால் அவங்களாம் ஒரு ஆஃபீஸ்லேயோ கவர்மெண்ட் வேலையிலோ இருக்கிறாங்க. அப்பாவுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சாலும் அதுக்கான வசதி இல்லாமல் போச்சு. ஏன்னா நான் தான் குடும்பத்தை உழைச்சி காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் நான் படிக்க ஸ்கூலுக்கு போகலடா. அதனால் அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைக்கலடா" அப்படின்னு. அப்பாவோட கஷ்டத்தை உணர்ந்து அந்த பையன் சொல்கிறான், "அப்பா கஷ்டமோ நஷ்டமோ என்னை எப்படியாவது கடைசி வரை படிக்க வச்சிருப்பா. நான் ஒரு நல்ல வேலைக்கு போய் நான் சொந்தமாக கார் வாங்கி அதில் உடனே அம்மா உட்கார வச்சு நான் ஓட்டிட்டு போகிறேன்ப்பா. அது வரைக்கும் உன்கிட்ட நான் கார் வாங்கி கேட்க மாட்டேன்ப்பா" அப்படின்னு உறுதி கொடுக்குறான். நான் இப்போ சொன்ன கதை உங்களுக்கு சில்லியாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு குழந்தைக்கு நம்ம படுற கஷ்டத்தை சொல்லி வளர்த்தோம்டா, அது நாளைக்கு நம்ம எதுலெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டத்துலேருந்துலாம் எப்படி வளைஞ்சு வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை அதுக்கு உண்டாகும். அதனால் எப்போவுமே நம்ம கஷ்டத்தை காமிச்சு, அதுக்காக கஷ்டத்தை மட்டும் காமிக்க சொல்லலை, கஷ்டத்தை காமிச்சு ஒரு குழந்தை வளரும்போது அது நேர்மையாகவும் உண்மையாகவும் உறுதியாகவும் வளரும்.